ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா சிக்கன் தம் பிரியாணி தான் செய்ய போறோம். ஒரு 4 பேர் தாராளமா சாப்பிட்ற அளவு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி சிக்கன் மேரினேட் பண்ணி எடுக்கணும். ஒரு 1 கிலோ அளவு சிக்கன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரியாணி மசாலா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். கால் டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் சால்ட் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க சிக்கன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா புதினா சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு அரை கைப்பிடி அளவு ஃப்ரைட் ஆனியன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3 to 4 hours மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல தண்ணி 3/4 அளவு எடுத்து இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு கொதி வந்ததுமே நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை இதுல சேர்க்க போறோம். பாஸ்மதி ரைஸ் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க, தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு. இப்போ ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸ் சேர்த்துடலாம். இப்ப நம்ம தண்ணியில பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் கொஞ்சோண்டு புதினா சேர்க்க போறோம். இதெல்லாம் இந்த தண்ணியிலேயே சேர்க்க போறோம். ஒரு அரை லெமனையும் இதுல போட்டுடலாம். இப்ப அரிசி நமக்கு 75% மட்டும்தான் வேகணும். இப்ப லைட்டா இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க. அப்பதான் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா அரிசியில இறங்கும். லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு ஒரு 70% அரிசி வெந்ததும் நம்ம பாத்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சாதம் நமக்கு 70% வெந்துருச்சு. இப்ப தண்ணி எல்லாத்தையும் ட்ரைன் பண்ணி ரைஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 3 பழுத்த தக்காளி சின்னதா எடுத்து இந்த மாதிரி நீட்டா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி பச்சை வாசனை போனதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் மசாலா எல்லாத்தையும் இதுல சேர்க்க போறோம். இப்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப சிக்கன் ஒரு 15 மினிட்ஸ் அளவு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. இப்ப நமக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம ரைஸ் வேக வச்சு எடுத்ததை சேர்த்துக்கலாம். இப்ப பாதி ரைஸ் இதுல சேர்த்துட்டு
ஆனியன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். இது மேல கொஞ்சமா புதினா சேர்த்துக்கலாம். மறுபடியும் இது மேல ரைஸ் சேர்த்துக்கலாம். நல்லா சமமா பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மீதி இருக்க எல்லா ஆனியனையும் இது மேல சேர்த்துக்கலாம். மறுபடியும் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கும் போது நல்ல வாசனை கொடுக்கும். கொஞ்சமா மறுபடியும் புதினா சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மல்லி சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்டா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியில கலந்து எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தம் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் அளவு லோ ஃப்ளேம்லயே வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெயிட் இருந்தா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்துடலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்த்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், ஓபன் பண்ணதுமே செம்மையா இருக்குது. இப்ப வாங்க கலரி எடுத்துக்கலாம். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். இதே சேம் மெத்தட்லயே ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.